சிஜேபி கலவரம், அதாவது நம்ம 20ஆம் தேதி பார்லிமெண்ட்டை நோக்கி அந்த நடந்த பேரணி அதில் கலவரமாக வெடிச்சதுல ஒவ்வொரு அதிர்ச்சியான ஆதாரங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்டே டெல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க 2000க்கும் மேற்பட்ட சமூக விரோதிகள் இதில் ஊடுருவிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு சிஜேபி அதெல்லாம் செவி சாய்க்காம யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தீங்கன்னா மீண்டும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு. கோர்ட் என்ன சொன்னுச்சு, எப்படி மாணவர்கள் மேல தடியடிய லத்தி சார்ஜை கண்டிச்சுச்சோ அதே மாதிரி காவல்துறையின் மேல யாரு தாக்குதல் உட்படுத்தினாங்களோ அவங்க மேல விசாரணை கமிஷன் வைக்கணும், விசாரணை குழு போட்டு விசாரிக்கணும்னு சொன்னதை எதிர்த்து சிஜேபி சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, இது போலீஸோட வேலை, நீ அவங்க தான் கண்காணிச்சிருக்கணும் யாரு சமூக விரோதிகள்லாம் வராங்களா, என்ன பண்றாங்க, என்ன பிளானுங்கிறதுலாம் போலீஸோட வேலை, எங்களோட வேலை கிடையாது. அதனால யாரு மேலேயும் எஃப்ஐஆர் போடக்கூடாது, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாங்க. இன்னைக்கு அவங்க முகத்திரை கிழிஞ்சிருக்குங்க. ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல. என்னன்னா, मैं तो कब से बुला रहा हूँ यार, आपके वॉलंटियर को वेरीफाई करवानी पड़ेगी ऑनलाइन सबको यार। और मैं आगे रोज आज அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கப்பயே இது வேற மாதிரி திசையில போக போகுது, சமூக விரோதிகள்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு டெல்லி போலீஸ் 2 பேர் போய் சிஜேபிட்ட சொல்றாங்க. யாரு, நம்ம சௌரவ் தாஸா இருக்கட்டும், அபிஷேக், அவங்க 2 பேர்ட்டையும் போய் சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த கூட்டம் வேற மாதிரி திசையை நோக்கி போயிட்டு இருக்கு, ஒரு ஒழுங்கான கோஆர்டினேஷன் உங்க கிட்ட இருந்து கிடையவே இல்லை, சமூக விரோதிகள்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க, கலவரமா மாற போகுது, அதுக்கான ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு தெளிவா அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அது எதுவுமே சீரியஸா அங்க சிஜேபியினர் எடுக்கவே இல்லை. எப்படி? அப்ப இதுல ஒரு பெரிய கேள்வி எழுது, என்னன்னா, தெரிஞ்சுதான் சிஜேபி சமூக விரோதிகளை போராட்டத்துல கொண்டு வந்தாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த போராட்டம் கலவரமா மாறியிருக்கா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானு, ஒரு கான்ஸ்பிரசி இருக்கோ சிஜேபிக்கு? ஏன்னா ஸ்டார்டிங்ல சிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு லைம் லைட் கிடைக்கவே இல்லை. சோனம் வாங்சக் அவங்க போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் வந்த அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு லைம் லைட் கிடைச்சிச்சு. அப்புறம் அவரும் வாபஸ் பெற்றுட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை. அதனால இதெல்லாம் ஏதாவது பண்ணணும், திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சிஜேபியே இவங்க கொண்டு வந்திருக்காங்களோ, சமூக விரோதிகளை உள்ள விடுறதுக்கு சிஜேபியோட பெரிய திட்டமா? ஏன் நம்ம இந்த கேள்வி கேட்குறோம்னா, இதோட கூடுதல் செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்த ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க அந்த செல்போன், அதாவது வெளிநாட்டோட சிம் கார்டை யூஸ் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்போட தொடர்பு கொண்டு நிறைய சதி வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு ஒரு சதி வேலை நடந்திருக்கு. என்னன்னா, அங்க நடக்கிற ஜந்தர் மந்தர் நடக்கிற அந்த போராட்டத்துல போலீஸ் சீருடை அணிஞ்சு நீங்க அங்க போய் கலவரம் செய்ய வேண்டும், இதற்காக ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு உடனே ஆரம்பிங்க, போலீஸ் வாங்குங்க, அங்க போய் ஒரு கலவரத்தை தூண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஷ் இ முகமது உத்தரவிட்ட பேர்ல இங்க அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை இப்ப நம்ம காவல்துறை போய் கைது செஞ்சு அந்த விசாரணை என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை போயிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பக்கம் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த பக்கம் காவல்துறை சிஜேபியினர்கிட்டே சமூக விரோதிகள்லாம் உள்ள வராங்கன்னு சொல்லியுமே அதெல்லாம் கண்டுக்காம சீரியஸா இல்லாம அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்ப இது வெறும் மாணவர்களுக்கான போராட்டம் இல்லாம வேற மாதிரியான சதி வேலை நடந்திருக்கு. ஏன் இன்னும் நம்ம இதை வலுவா சொல்றோம்னா, லண்டன் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, பங்களாதேஷ் மாதிரியே இந்தியாலையும் ஒரு போராட்டம் நடத்துறதுக்கும் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கும் சதி வேலை நடந்ததுன்னு அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த சிஜேபி மாணவர்கள் போராட்டம்ங்கிற போர்வையில
ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நடந்துகிட்டு இருக்கு. தொடர் போராட்டத்துல ஒவ்வொரு சமூக விரோதிகள், நாட்டுக்கு எதிராக இருக்கிற சமூக விரோதிகள் முகத்திரை கிழிச்சுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரிதான் 2020 சிஏஏ என்ஆர்சி போராட்டம் பண்ணாங்க. அதுல ஆம் ஆத்மி எம்எல்ஏ, அவர் எக்ஸ்எம்எல்ஏ, இன்னைக்கு டெல்லி கோர்ட் வந்து அவரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு. எதற்கு? அங்க ஐபி ஆபீசர் அவர்களை கொலை பண்ணதுக்கு ஆம் ஆத்மி எம்எல்ஏ அவரும் ஒரு முக்கியமான குற்றவாளின்னு சொல்லிட்டு அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் சமூக விரோதிகளோட ஊடுருவல் நிறைய இருக்கு. விவசாய போராட்டத்தை காலிஸ்தான், டெல்லி என்ஆர்சி சிஏஏ போராட்டத்துல கொலை, இதுல ஜெய்ஷ் இ முகமதா இருக்கட்டும், போலீஸ் சொல்லியும் சிஜேபியினர் கண்டு கொள்ளாம இருக்காங்க. ஸோ இதை மத்திய அரசாங்கத்தோட விசாரணை தொடங்குறதுல பெரிய பெரிய அதிர்ச்சியான தகவல் இருக்கு. பார்ப்போம் யாரெல்லாம் மாட்ட போறாங்க. இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஆர்டிஐல அபிஷேக் டிப்கே அவர் படிக்கிறதுக்கு எங்கேது பணம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்காங்க. சிஜேபி உண்மையாலுமே மாணவர்களுக்கான முகமா இல்ல சமூக விரோதிகளுக்கான முகமா அப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். இந்த விசாரணை போக்க வைத்து தான். இன்னொரு முக்கியமான உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நம்ம எப்படி எதிர்கட்சிகள்லாம் வந்து சொல்றாங்கல்ல, தாவேக்காங்கிறது திமுகவோட 2.0ன்னு, அது இப்போ உறுதிப்படுத்திருக்குங்க. எதுலன்னா திருப்பரங்குன்றம் வழக்கு. அந்த நம்ம ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீபம் ஏற்றலாம், அவர் சும்மா வந்து உத்தரவு பிறப்பிக்குங்களா தீபம் ஏற்றலான்னு நேரில் போய் ஆய்வு செஞ்சு அவன் எவ்வளோ மீட்டர் இருக்கணும், எவ்வளோ தொலைவு இருக்கணும் தர்காவுக்கும் அந்த தீபத்தூணுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நேரில் போய் அளந்து போய் அவர் வந்து தீர்ப்பை கொடுத்தாரு. அந்த தீர்ப்பை தான் ஆளுகிற திமுக அரசாங்கம் எதிர்த்து மேல்முறையீடு போனாங்க. 2 பேர் அமர்வுலையும் அந்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலெக்டர்லேருந்து எல்லாரும் போய் கொட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஹெச்ஆர்என்சிலேருந்து எல்லாரும். மீண்டும் இவங்க அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றம் நறுக்குன்னு கேள்வி கேட்டுருக்காங்க. ஏயா, தீர்ப்பு கொடுத்து ஜனவரி மாதம் இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, இப்ப எதுக்கு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு மீண்டும் தமிழக அரசுக்கு கொட்டு வச்சிருக்காங்க. இதனாலதான் நம்ம சொல்றோம் திமுக வேற தாவேக்கா வேற கிடையாது, வெறும் பேரு மட்டும்தான் மாற்றம். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எந்த ஆட்சி அமைஞ்சாலும் அது திமுகவோட 2.0 தான் இருக்குன்னு. இவங்களும் அப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கோரிக்கை நம்ம ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் அவர்களுக்கு, நீங்க ஆய்வுலாம் பண்றீங்கல்ல, சொத்து பிரச்சனையா இருக்கு, நிலத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க, இங்க வந்து எந்த ஆயில்ல வந்து இந்த மாதிரி பலகாரம்லாம் சுடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல நம்ம நீதிபதிகள் ஒன்று சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கெல்லாம் ஏத்தாம ஒரு நடைமுறையை வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணலன்னா அந்த இடத்த பிற ஆட்கள் வந்து ஆக்கிரமிப்பை தான் செய்வாங்க. இது சடங்கு நம்பிக்கையை தாண்டி இடப்பிரச்சனை, நம்மளோட உரிமை பிரச்சனைன்னு நீதிபதி இந்த திருப்பரங்குன்றம் வழக்குல சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆல்ரெடி அந்த தர்கா அப்படிங்கிறது போய் அங்க வக்ஃபு போர்டு வந்துட்டாங்க. அந்த மலையே வக்ஃபு போர்டு சொந்தம்னு சொல்லிட்டு வக்ஃபு போர்டு வந்துச்சு. அது ஆனா நீதிபதிகள் அவர்கள் கண்டிச்சாங்க. அந்த மாதிரி பெரிய கான்ஸ்பிரசி இருக்கு. இதுல உங்க கவனம் எங்க போனுச்சு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரு? இதுலயும் நீங்களும் எப்போ போல திமுக மாதிரி ஓட் பேங்குக்காக, வெறும் சிறுபான்மையர் ஓட் பேங்குக்காக இந்துக்களை மனசை புண்படுத்தி மேல்முறையீடு போயிருக்கீங்க. அதுவும் அவங்க அந்த மேல்முறையீடு மனுல நீங்க பார்த்தா தெளிவா தெரியுது என்ன மனு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகை தீபம் 150 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோவில் அருகே இருக்கும் தீபத்தூண்ல தான் ஏற்றினாங்களாம். தீபத்தூணில் ஏற்றப்படுவது இல்லை. அதாவது யார் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, ராம ரவிக்குமார் போன்ற இந்துக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, இல்லைங்க இந்த தூண் கிடையாது, தீபத்தூண் ஒன்று இருக்கு, அந்த தூண் தான் ஏற்றப்பட்டது. அதனால 150 வருஷமா அங்கெல்லாம் ஏற்றவே கிடையாதான். கோவில் ஆவணத்திலோ முந்தைய உத்தரவுகளிலோ ஆகமிலோ இல்லாத ஒரு வழிபாட்டு நடைமுறையை ஹைகோர்ட் கண்டுபிடித்துள்ளது. அரசியல் சட்டத்தின் 25வது பிரிவின்படி பக்தர்கள் வழிபடும் உரிமை என்பது பொது கோவில்களில் பின்பற்றப்படும் சடங்கு நடைமுறைகளில் மாற்றம் செய்வது இல்லை. சடங்குகள், திருவிழாக்கள் போன்றவற்றில் மத நிறுவனங்களின் சுதந்திரத்தில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. எதுங்க இந்த இப்ப நீங்க சொல்றாங்களே நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு, அந்த தீபத்தூண்ல ஒண்ணுலதான் விளக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நீதிமன்றத்துல போய் நம்ம வெற்றி பெற்று வரல. நம்ம அடிமையா இருந்தோம்ல ஆங்கிலேயர் அரசு, அங்க அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்ற லண்டன்ல போய் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வெற்றி பெற்று வந்தோம். ஆமா தீபத்தூண் இங்கதான் ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம வெற்றி பெற்று வந்தோம். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால அங்க தீபத்தூண்ல ஏற்றப்படாம
அங்க மோட்ச தீபம்னு சொல்ற இடத்துல அங்க வந்து விளக்கேற்றப்பட்டு இருந்தது. அதை தான் இன்னும் கடைபிடிக்கணுமா? வெள்ளைக்காரன் கூட இந்துக்களோட கோரிக்கையை காது கொடுத்து உண்மையான தீர்ப்பை கொடுத்துட்டான். ஆனா நம்ம சுதந்திரம் பெற்றும் இன்னும் சில பல ஓட் பேங்குக்காக அடிமையாவே இருக்கும். இது எவ்வளவு பெரிய இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநியாயம் அப்படிங்கிறது தாவேகா அரசு உணரணும். நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க எல்லாருக்குமான அரசுன்னு. இதனால முஸ்லிம்களோ கிறிஸ்துவங்களோ யாரும் எந்த கோபப்பட போறது இல்ல, ஓட்டை மாத்தி போடுறதும் கிடையவே கிடையாது. என்ன உண்மையோ அதை நீங்க பாரபட்சம் பார்க்காம பதவி ஏற்கிறப்ப இது எல்லாருக்குமான அரசுன்னு சொன்ன ஜோசப் விஜய் இந்த திருப்பரங்குன்றத்துல உண்மையான அந்த நிலைப்பாட்டை எடுத்து உண்மை பக்கம் நிக்க வேணும். அதுதான் நீங்க சொன்னதுக்கு சான்றா அமையும். பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு கொட்டு வாங்கிட்டீங்க திருப்பரங்குன்றம் விஷயத்துல, இதை மீண்டும் கொட்டு வாங்க போறீங்களா திமுக மாதிரி? இல்ல உண்மை பக்கம் எல்லாருக்குமான அரசா ஜோசப் விஜய் அரசு இருக்க போகுதா?